ஆர்கன் ஸ்டேட் போயிருந்தோங்க. ஸோ அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் சாண்ட் டியூன்ஸ் ட்ரை பண்ண போறோம். சாண்ட் டியூன்ஸ்ங்கிறது மணல் குன்று தாங்க. ஸோ அதுல நம்ம எப்படி நம்ம டிரைவ் பண்ண போறோங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாண்ட் டியூன்ஸ் பண்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்ப கார பார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம மேல போய் யார் யார் டிரைவ் பண்றோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்க. இந்த சாண்ட் டியூன்ஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா டைம்டு ஸ்கெட்யூல்ஸ்ல தாங்க போயிட்டு இருக்கு. நாங்க புக் பண்ண ஸ்லாட் 2:00ங்க. ஸோ புக் பண்ணும்போதே நாங்க எந்த வண்டியில டிரைவ் பண்ண போறோங்கிறதையும் அப்பவே ஆன்லைன்லயே நாங்க போட்டுட்டோங்க. நாங்க சாண்ட் டியூன்ஸ் வந்து இவங்க கிட்ட சொன்னோம், நாங்க 2:00 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ல யார் யார் நீங்க டிரைவ் பண்றீங்களோ அவங்களோட சைன் எல்லாமே இந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சாண்ட் டியூன்ஸ்ல டிரைவ் பண்றதுக்கு வண்டிய ரெண்டலுக்கு எடுத்து ஓட்ட போறோம். அந்த வண்டிக்கான வாடகை மட்டும் 1 மணி நேரத்துக்கு இவ்ளோ, 1 1/2 மணி நேரத்துக்கு இவ்ளோ, 2 மணி நேரத்துக்கு இவ்ளோன்னு சொல்லி அந்த போர்ட்லயே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிய யூஸ் பண்ணி தான் சாண்ட் டியூன்ஸ்ல டிரைவ் பண்ண போறோம். ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்குவாட் இருக்குங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஸ்குவாட் இருக்கு. அப்புறம் கிட்ஸ் வந்து டிரைவ் பண்றதுக்கு கிட்ஸ் மினி ஸ்குவாடுன்னே வச்சிருக்காங்க. சிங்கிளா டிரைவ் பண்ணி போறதுக்கு பயமா இருக்கோ, இல்ல பிடிக்கல அப்படின்னாலுமே, நமக்கு வந்து ஃபேமிலியா போறதுக்கும் இருக்குது, கப்புலா போறதுக்கும் இருக்குதுங்க. அதுக்கு இந்த மாரி வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. சாண்ட் டியூன்ஸ் நாங்க டிரைவ் பண்ண வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, டாரெக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில தாங்க டிரைவ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்குவாட் வண்டியும் நின்னுச்சு. அதுக்கு பக்கத்திலேயே 2 சீட் சைட் பை சைடு உட்கார்ற மாரி அந்த வண்டியுமே இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட்ல அவங்க கம்பெனிக்கு முன்னாடி ஒரு டெமோ மாரி வச்சிருந்தாங்க. ஸோ டெமோக்கு வச்சிருக்கிறத நம்ம உட்கார்ந்து பார்த்து ட்ரை பண்ணலாம். நம்ம ஓட்ட போறோம். அது எப்படி இருக்குன்னே தெரியலங்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பசங்க நீங்கலாம் மட்டும் உட்கார்ந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவங்களும் அந்த இருக்கிற பைக்ல வந்து உட்கார்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டியில 5 பேர் உட்கார்ந்து போலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல 2 சீட்டர் இருக்கு, 4 சீட்டர் இருக்குங்க. இதுல 5 பேர் உட்கார்ந்து போற வண்டியும் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல தான் குழந்தைங்க ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. டிரைவ் பண்றதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாரெக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால தான் நீங்க ரைட் பண்ண போறீங்கன்னு சொல்லி காமிச்சுட்டாங்க. அடுத்தது நீங்க எப்படி டிரைவ் பண்ண போறீங்க, அங்க எப்படி இருக்குங்கிறத ஒரு சேஃப்டி ஓரியன்டேஷனா டிவில வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய மணல் குன்றுகள்ல நம்ம டிரைவ் பண்ண போறோங்க. இங்கிருந்து தூரத்துல பார்க்கும்போது கடல் தெரியுது இல்லைங்களா? அதுதான் பசிபிக் பெருங்கடல். ஸோ அதுக்கு பக்கத்துல தான் இந்த மணல் குன்றுகளே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாண்ட் டியூன்ஸ் டிரைவ் பண்ண போறோம். அது எப்படி இருக்கும்? எந்த மாரி இருக்கும்? அப்படிங்கிறது வந்து நமக்கு பயங்கர பல யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் அங்க போனதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, "நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் டிரைவ் பண்றதுக்கு. இந்த மாரி நாங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு நீங்க கவலையே பட வேணாம்னு" சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு டிவில வந்து டெமோ மாரி போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. ஓகே. இந்த மாரி இடத்துல தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இல்லங்க. இந்த சாண்டியன்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 2 ஐலேண்ட் மாரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ள தான் நீங்க ரைட் பண்ண போறீங்க. ஸோ அத தாண்டி எங்கேயும் வெளிய போக வேண்டாம்னு முதல்லயே சொல்லிட்டாங்க. சாண்ட் டியூன்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லங்க. பக்கத்துல நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுமே வந்து இங்க டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி டிரைவ் பண்ணும்போது, நம்ம வேற இடத்துக்கு நம்ம மாறி போயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த லேண்ட் மார்க்கிங்கே சொல்றாங்க.
டிவில அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது சேஃப்டி தான். ஸோ, அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட் தான் வந்து வியர் பண்ண சொன்னாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட் போட்டோனே அவரு என்ன சொன்னாருன்னா, "தலைய கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாரு. ஷேக் பண்ணும்போது ஹெல்மெட்டும் சேர்ந்து ஆடும்போது, "இல்ல இந்த ஹெல்மெட் கொஞ்சம் லூஸா இருக்கு. இது வேண்டாம். நீங்க இன்னொரு ஹெல்மெட் போடுங்கன்னு" சொல்லி இன்னொன்னு குடுத்தாரு. அத போட்டதுக்கு அப்புறமும் தலைய ஆட்டுங்கன்னு சொன்னாரு. ஆட்டுனதுக்கப்புறம் அது ஆடவே இல்ல. ஸோ, இது கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, "இதவே நீங்க போட்டுக்கோங்கன்னு" சொல்லி குடுத்துட்டாரு. நான் ஹெல்மெட் போட்டு இந்த சைடு திரும்பும்போது, அம்மா 2 பேருமே ஹெல்மெட் போட்டு பக்காவா ரெடியாவே இருந்தாங்க. சரி அப்ப வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு தாங்க நின்னுட்டுருந்தோம். ஹெல்மெட் போட்டதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடிய நம்ம போடணுங்க. ஏன்னா நம்ம டிரைவ் பண்ண போறது மணல்லங்கிறங்காட்டி, ஸோ கண்ணுக்கு கண்டிப்பா புரொடெக்ஷன் தேவ. அதுக்காக தான் இந்த கிளாஸ் நம்ம வியர் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்பா, அம்மா எல்லாருமே பக்காவா சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. இனி அடுத்து டிரைவ் பண்ண போ வேண்டியது தான். நாங்க டிரைவ் பண்றதுக்காக என்னென்ன வண்டி சூஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என் பசங்கள எல்லாருமே வந்து தனித்தனி வண்டியில தாங்க டிரைவ் பண்ண போறாங்க. அம்மா தனியா டிரைவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால அம்மாவும் நானும் 2 சீட்டர் எடுத்துக்கிட்டோம். அங்க போனோனே இந்த வண்டி எப்படி ஒர்க் ஆகும்? எப்படி நீங்க டிரைவ் பண்ண போறீங்க? அத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து டிரைவ் பண்றவங்க எல்லாருமே பக்கத்துல வந்து நின்னதுக்கப்புறம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வண்டியில தாங்க நாங்க டிரைவ் பண்ண போறோம். ஸோ இதுதான் 2 சீட்டரு. ஸோ அம்மாவும் நானும் உட்காந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த வண்டி நம்ம எப்படி டிரைவ் பண்ண போறோங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லி தருவாங்க. இந்த வண்டி ஓட்டுறது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டாருங்க. "நீங்க கார் டிரைவ் பண்ணுவீங்களான்னு?" கேட்டாரு. நான் டிரைவ் பண்ணுவேன்னு சொன்னேன். "ஸோ கார் எப்படி டிரைவ் பண்ணுவீங்களோ, அதே போல தாங்க இதுவும். இதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல" அப்படின்ட்டாரு. ஸோ கார் டிரைவ் பண்ற மாரி தான் இந்த வண்டியும் இருக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஓகே நமக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும். அந்த கான்ஃபிடென்ட்லயே இந்த வண்டி ஓட்டிட்டு வந்துரலாங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. குழந்தைங்க எல்லாரும் தனித்தனியா டிரைவ் பண்றனால, குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து தனியா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வண்டிய நம்ம எப்படி டிரைவ் பண்ண போறோங்கிறத சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஸோ இனி நம்ம கிளம்ப வேண்டியது தான். அங்க வொர்க் பண்ற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மள எல்லாத்தையுமே கைட் பண்ணி சாண்ட் டியூன்ஸ் வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போவாருங்க. ஸோ இப்ப அவரு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பின்னாடி என் பையன் ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பின்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியதானுங்க. கார் மாரி தான் டிரைவ் பண்ண இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட ஓட்ட பழகிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஜாலியா தான் டிரைவ் பண்ணி போயிட்டுருந்தோம்.
சாண்ட் டியூன்ஸ் போனதுக்கப்புறமா அங்க மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்தாங்க. ஸோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கால் பண்ணுங்க. ஆல்வேஸ் கண்ணாடிய வந்து போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் அவரு கெளம்பிட்டாருங்க. ஸோ நாங்க இனிமேல் டிரைவ் பண்ண வேண்டியது தான். இங்கருந்து பார்க்கும்போது ஏதோ டெசர்ட்ட பார்க்குற மாரி தாங்க இருந்துச்சு. பட் மணலுக்குள்ள ஓட்டும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற மாரி இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு மொல்லமா தான் டிரைவ் பண்ணோம். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் அப் பண்ணா பிரச்சனை கிடையாதுங்க. எடுத்தோனே ஸ்பீட் அப் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால நம்ம எல்லாருமே பொறுமையா தாங்க போயிட்டுருந்தோம். ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடியும் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிளாக் மாரி இருக்குதுங்க. ஸோ தூரத்துலருந்து பார்த்தாலும் அந்த இடத்துல வண்டி இருக்குன்னு தெரியறதுக்காக தான் இந்த மாரி ஒரு ஃபிளாக வந்து வச்சிருக்காங்க. சாண்ட் டியூன்ஸ்ல குழந்தைங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, சில இடத்துல குழியா இருக்கும். அந்த இடத்துல வேகமா ஃபோர்ஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேக் வீல் டயர் வந்து ரொம்ப மணலுக்குள்ள புதைய ஆரம்பிச்சுருது. ஸோ அந்த வண்டிய அவங்களுக்கு திருப்பி எடுத்து குடுத்து டிரைவ் பண்ண சொல்ல வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு டைம் சீக்கிரம் போயிட்டே இருக்குதுங்க. அப்பாக்கு நாங்க தனி வண்டியாவே குடுத்துட்டோம். "சரி நீங்க ட்ரைவ் பண்ணி பாருங்க. இந்த டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு" சொல்லிட்டு ஸோ அப்பாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணாருங்க. இப்ப அப்பா கெளம்பிட்டாரு. பட் அப்பா போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட வீலுமே பார்த்தீங்கன்னா, மணலுக்குள்ள புதைய ஆரம்பிக்கும். பட் இதுல அவங்க சொல்லிக் குடுத்தது என்னன்னா, அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ வந்து அவங்க ஃபாலோ பண்ணாவே போதுங்க. ஈஸியா அதுலருந்து வெளிய வந்துரலாம். இப்ப அவரோட பேக் டயர் வந்து மணல்ல புதைஞ்சிருச்சுனால, அவருனால முன்னாடி போக முடியாது. பட் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்து அதுக்கப்புறம் சைட்ல போனாருன்னா, அவருனால ஈஸியா அத எடுக்க முடியுங்க. இந்த சாண்ட் டியூன்ஸ்ல 300 அடி மேடு, 300 அடி பள்ளமும் இருக்குதுங்க. அது நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நாங்க அத ட்ரை பண்ணவே இல்லங்க. நாங்க சமமா இருக்கிற இடத்துலயும், லைட்டா பள்ளமா இருக்கிற இடத்துலயும் தான் ஏறி இறங்குனோம். அந்த மாரி போகும்போதே அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். இந்த மாரி இடத்துக்குலாம் போக வேண்டாம். நம்ம சமமா இருக்கிற இடத்துல டிரைவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிர்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாண்ட் டியூன்ஸ்ல டிரைவ் பண்ணி போகும்போது, அங்கங்க தண்ணி நின்னத பார்க்கும்போது அழகா இருந்துச்சுங்க. நல்லா டெசர்ட்டா இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்னா எவ்ளோ அழகா இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. நமக்கு டைம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கடலோர பக்கத்திலேயே ஓட்டி பார்த்துருக்கலாம். பட் நம்ம புக் பண்ண ஸ்லாட்டும் 1 ஹவர் மட்டும் தான். 1 ஹவருக்கு இந்த பசங்களுக்கு ரொம்ப நேரம் வண்டி பின்னாடி தள்ளி தள்ளியே நமக்கு டைம் போயிருச்சுங்க.
மறுபடியும் பசங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள போயிருச்சு. ஸோ 2 பசங்களும் சேர்ந்து அத எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கனால முடியல. ரொம்ப நேரம் அந்த பைக்க வந்து மேல இழுக்கணும் அப்படிங்கிற முயற்சி மட்டுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா அந்த முயற்சியும் சக்சஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வண்டி எடுத்தாச்சு. இனி ஜாலியா டிரைவ் பண்ண வேண்டியதுதான்னு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வண்டி எடுத்து 1 ஹவர் முடிய போதுங்க. ஸோ வண்டிய 1 ஹவர்ல நம்ம திருப்பி குடுத்துறணும். ஸோ வந்த வழிய பார்த்தோம்னா, எந்த வழியில வந்தோம்ன்னும் சுத்தமா தெரியல. ஏன்னா 1 மணி நேரம் நம்ம இந்த சாண்ட் டியூன்ஸ்குள்ளேயே சுத்திட்டு இருந்தனால, வந்த வழியும் தெரியல, எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்னும் தெரியல. அது ரொம்ப நேரமா கண்டுபிடிக்கவே ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட்ட கண்டுபிடிச்சு தாங்க இப்ப வெளிய போய்க்கிட்டு இருக்கோம். வண்டிய இப்ப ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம எடுத்துட்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ, இப்ப நம்ம பேக் சைட் ஆஃப் த ஒர்க் ஷாப்ல தான் இந்த வண்டிய கொண்டு போய் நம்ம நிறுத்த போறோம். எடுத்துட்டு போற வண்டிக்கு நம்ம ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு, அத செக் பண்ணிருவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த வண்டிய விட்டுட்டு அங்கருந்து நம்ம கிளம்பிர்லாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு, இந்த வண்டிய கொண்டு போய் முன்னாடி நிறுத்திருவாங்க. அடுத்தடுத்த ஸ்லாட் புக் பண்ணியிருக்கவங்க அந்த வண்டிய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம எந்த இடத்துக்கு பசங்கள கூட்டிட்டு போயிருந்தாலும், அங்க ஒரு ஷாப்புன்னு பேர பார்த்துட்டா போதுங்க. சரி அங்கிருந்து நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்துருவாங்க அந்த ஷாப்ல. நம்ம வாங்கிட்டு போயிரலான்னு அதுக்காகவே பசங்க எங்கள கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க எந்த ஸ்டோர்ஸுமே கிடையாது. ஒர்க் ஷாப்ப தான் அவங்க ஷாப்புன்னே போட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாண்டியன்ஸ்ல யூஸ் பண்ற வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, இங்க இருக்கிற ஒர்க் ஷாப்ல தான் அவங்க வந்து சரி பண்ணுவாங்களாட்ருக்கு. ஸோ அதுக்கு தான் இங்க ஷாப்புன்னே வச்சிருக்காங்க. அத பாவம் பசங்க தப்பா புரிஞ்சுட்டு எங்களையும் கூட்டிட்டு போய் அவங்களும் அப்செட் ஆயிட்டாங்க. இந்த சாண்டியன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.